Hello everyone. Today I am sharing a very special moment of our baby's journey. இன்றைக்கி இந்த குழந்தைக்கு 6 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கான வேக்சினேஷனும் டாக்டர் கன்சல்டேஷனுக்காக போயிருந்தோம். ஆஃப்டர் த வேக்சினேஷன் டாக்டர் சொன்னார், சாலிட் ஃபுட்டு செமி சாலிட் ஃபுட்டு குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ராகி சரி அப்புறம் வாழைக்காய் மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு பாம் ஜாகரி, அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ராகியை நிலத்தை தண்ணியில் கோர வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுருக்கோம். இது உங்களுக்கு டைரெக்டாக ராகி பவுட்ரு வாங்க கிடைக்கிது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் எடுத்து அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லபடியாக அரிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு 1/4 கப் தண்ணி கூட ஊற்றி திருப்பி அதை நல்லபடியாக அரித்து எடுத்துக்கணும். அந்த கொதிக்க வச்ச பனங்கற்கண்டு தண்ணியையும் அரித்து இதோடு சேர்த்துக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. டோட்டலாக 1 கப் தண்ணி. இதில் கொஞ்ச நாள் சேர உங்களுக்கு 3/4 கப் தண்ணி தான் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பண்ணி கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லூஸாகவே பண்ணி கொடுங்க குழந்தைங்க, அப்போ தான் அது சாப்பிடும். ஸ்டார்டிங்கில் சில குழந்தைங்க ஸ்பூனில் குடிக்காது, அப்போ குப்பியில் போட்டு கொடுக்கலாம், பாட்டிலில் விட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் லூஸாக்கி அப்போட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ராகி கஞ்சி, வாழைப்பழம் பொடி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்களை நல்லா கொடுக்கும். டைஜஷனுக்கும் ஹெல்த்தியான க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீட்டில் ராகி பவுட்ரு பண்ணுறது கஷ்டமாகிடுதுன்னா ஸ்டோர் போட்டு வாங்கி பண்ணி கொடுக்கலாம். சுத்தமானது ஆர்கானிக் வாங்கி இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா 3 நாளைக்கு அதே ஃபுட்டை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது உடம்புக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா தான் அப்புறம் 3 நாளுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வெறும் ராகி போட்டு சாப்பிட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் வேறு நிறைய ஐட்டம்ஸ், பச்சைப்பயிறு, ஜீரகம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 8 months ஆகும்போது கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வெறும் ராகி மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் மாவு, ட்ரை பனானா பவுடர் வச்சு எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கும் சேம் மெத்தட் தான். 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு, 1/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறமா அதை தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பனானாவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வெயிலில் நல்லா உணங்க வச்சு எனக்கு அம்மாவும் தீபாவும் அனுப்பி விட்ருக்காங்க. இது உங்களுக்கு ஸ்டோர்லேயே வாங்க கிடைக்கும். அதை வாங்கி அப்படியே போட்டு பொடிச்சு வச்சுருந்தா கூடயும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பனானா பவுடர், அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் அந்த அரிப்பில் வச்சு நல்லா அரித்து அப்புறம் பாக்கி 1/4 கப் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பனங்கற்கண்டு தண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல கொதிக்க வச்சு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கிளறி எடுங்க. பனங்கற்கண்டுலேயும் இந்த மாவுல எல்லாம் சின்ன கெட்டிகளும் இல்லைன்னா சின்ன கிரெயின்ஸ் இருக்கும், அழுக்கு இருக்கும், அதெல்லாம் அரித்து க்ளீன் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. சில சமயங்களில் கட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சோண்டு சூடு தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில், அதை ஊற்றி கிண்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு அதை குக் பண்ணி கோரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூல் ஆகிறது வரையும் மேலே லேயர் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்பூன் வச்சு இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு வேணும்னா பாட்டிலில் அடைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் லூஸாக பண்ணி பாட்டிலில் போட்டு கொடுக்கலாம். இது ரெண்டுலேயுமே கால்சியம், அயர்ன், பொட்டாசியம், இம்யூனிட்டி, மசில் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட், குழந்தைங்கள ஆக்டிவாகவும் ப்ளேஃபுல்லாகவும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஃபுட்டுங்க. வெரி நியூட்ரிஷியஸ் அண்ட் எனர்ஜி கிவிங் ஃபுட் ஃபார் பேபிஸ். அப்புறம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். என்னுடைய உன்னிக்கண்ணனை பாருங்கள் எவ்வளோ அன்பாக சாப்பிட்றான்னு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா